அல்லேலூயா. ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம இப்ப ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசித்த பரமபிதாவே, அப்பா இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த ஒரு வார காலமாய் நீர் பாதுகாத்து வழிநடத்தினீங்க. இப்பொழுது இந்த பைபிள் ஸ்டடியில கர்த்தாவே, அப்பா இந்த 11வது அதிகாரத்தை நாங்கள் கர்த்தாவே அப்பா தியானிக்கும் போது உங்க பிரசன்னத்தினால் நிரப்புங்க. இதில் உள்ள காரியங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு கர்த்தாவே ஞானம் தந்து வழி நடத்துங்க. துதி கன மகிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம கடந்த வாரம் வரைக்கும் ஆஹ் 10வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ 11வது அதிகாரத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி 10ஆம் அதிகாரத்துல என்ன பார்த்தோம்னு சொன்னா, கொர்நேலியையும் ஒரு தரிசனம் பார்த்தாங்க. அதே மாதிரி பேதுருவும் தரிசனம் பார்த்து பேதுருவோட இடத்துக்கு கொர்நேலிய ஆட்கள் அனுப்பி அங்க இருந்து பேதுருவை கூட்டிட்டு வந்து கொர்நேலியு வீட்டுக்கு வந்து அவருடைய வார்த்தையை கேட்டு கொர்நேலியு வீட்டுல உள்ள எல்லாரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி உள்ளவங்க, இனஜன பந்துக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதை நம்ம போன வாரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் 10ஆம் அதிகாரத்துல. இந்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் 11வது அதிகாரம் முழுமையா பார்க்கணும்னு நான் பார்க்கலாம். ஏன்னா 30 வசனங்கள் தான் இருக்கிறது. ஏன்னா பேதுரு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதை நம்ம பார்க்கலாம். இந்த 11ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு 4 வசனத்தை முதல் 4 வசனத்துல வாசிக்கிறேன். புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு பேதுரு காரியத்தை முதலில் இருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 அதிகாரத்துல பார்க்கலாம். அந்த 1ஆம் வசனத்துல இருந்து 4 வரைக்கும் பேதுரு கொர்நேலியு வீட்டுல, அதாவது புறஜாதியினரோடு விருத்த சேதனம் இல்லாத ஆட்களோடு ஏன் அவர் கலந்தாரு அப்படின்ற காரியங்களை இந்த வரலாற்றிலேயே முக்கியமான கலாச்சார உடைப்பு அப்படின்றத, அது தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துற பகுதி அப்படின்றத நம்ம இந்த 4 வசனங்கள்ல பார்க்கலாம். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வசனத்தை முதல் வசனத்தை அவங்க ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய செய்தி, மனித பலவீனம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதாவது புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். அப்ப இங்க அவங்க சந்தோஷப்பட வேண்டிய செய்தி. ஆனா அவங்க சந்தோஷப்படல. அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வந்துச்சு. அங்க எப்படி அவங்க அவங்களும் கேள்விப்பட்டாங்களே, இதனுடைய என்னன்னு பார்க்கும்போது, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுச்சு அப்படின்னா பரலோகத்துல தூதர்களும் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு நம்ம லூக்கால பாக்குறோம் 15:10. இங்க புறஜாதியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய ஒரு நற்செய்தி. ஆனா அந்த எருசலேம்ல இருந்த விசுவாசிகளுக்கு இது முழுமையா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல. ஆனா ஒரு குழப்பத்தை தான் கொடுத்துச்சு. இதுல இருந்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்மளுடைய பாரம்பரிய சிந்தனை ஒரு சபை வழக்கம் இதுதான், தேவன் செய்யும் ஒரு புதிய கிரியையை உடனடியாக சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள விடாம நம்மளுடைய கண்களை மறைக்கிறது. என்ன காரியம் அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரிய சிந்தனைகள், இந்த சபைக்குன்னு இப்படி இருக்கு ஒழுங்கு, அதனால இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆத்துமா பரலோகத்துக்கு சேர்க்கப்படுகிற ஒரு சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாம போயிடுது. அப்போ வசனம் 2-3 அப்படின்னும் போது பரிசுத்தத்தை விட பாரம்பரியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பேதுரு இந்த எருசலேமுக்கு வந்த போது அந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனோட தர்க்கித்து விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் போய் போஜனம் பண்ணினாய் என்றார்கள். அது வசனம். இப்ப இதுல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எருசலேம் விசுவாசிகள் பேதுருட்ட எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, இல்லைன்னா புறஜாதிகள் மேலும் எப்படி பரிசுத்தாவி இறங்கினார் அப்படிலாம் கேள்வியே கேட்கவே இல்லை. மாறாக என்ன கேட்டாங்க, நீ ஏன் விருத்த சேதனம் இல்லாத ஒரு புறஜாதி வீட்டுல போய் சாப்பிட்ட உணவு, அதுவும் இல்லாம அவங்களோட போய் அவங்களுடைய பழக்கத்தை நீ நம்மளுடைய பழக்கத்தை விட்டுட்டு அங்க எப்படி நீ போகலாம் அப்படின்னு அவன் மேல ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வந்தாங்க. இதனுடைய பின்னணி என்னன்னு பார்க்கும்போது, யூதர்கள் பாரம்பரிய சட்டப்படி, அதாவது மிஷ்னா இல்லைன்னா ஓரல் லா அப்படின்னு சொன்னா, ஒரு புறஜாதியோடைய வீட்டுல உணவு அருந்துவதோ இல்லைன்னா அவங்களுடைய சடங்குகளை ஃபாலோ பண்றது ஒரு தீட்டாக கருதப்படும். அந்த அவங்களுடைய மத பிரகாரமாக பார்க்கும்போது அவங்க தீட்டாயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
நாம் வந்து பிறரை நியாயம் தீர்க்கும் போது அவங்களுடைய ரட்சிப்பையோ இல்லைன்னா தேவனோடு அவரோடு உண்டான உறவையோ நம்ம பார்க்காம நமக்கு சொந்த மனுஷ பாரம்பரிய முறைகளை வச்சதான் நம்ம பாக்குறோம். அப்படி பார்க்காம இருந்தாதான் இந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியும். வசனம் 4 என்ன அப்படின்னா, பேதுருவின் சாந்தமும் ஞானமுள்ள பதிலும். அங்க என்ன சொல்றாரு, அப்பொழுது பேதுரு வந்து காரியத்தை முதல்ல இருந்து வரிசையா அவர்களுக்கு விவரிக்க தொடங்குறாரு. நீ என்ன சொல்றது, என்கிட்ட ஆண்டவர் பேசினாங்க, நான் இப்படி செஞ்சேன், என்னைய விட இங்க யாரும் பெருசு கிடையாது, என்னைய கொஸ்டின் பண்றதுக்கு யாரும் கிடையாது அப்படி அவர் கேட்கவே இல்லை. பேதுரு தான் ஒரு தலைவன் இல்லைன்னா அப்போஸ்தலன் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி கோபப்படவோ இல்லைன்னா அவர்களோ அதட்டவோ இல்லை. மிகவும் சாந்தத்தோடு காரியத்தை யாரு என்ன கேட்டாலும் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது அங்க. அப்ப ஆதி முதல் வரிசையாக அவர் வந்து விவரிக்கிறார். இது நம்மள்ட்ட இருக்குதா, இது நம்ம பார்க்க வேண்டிய காரியங்கள். ஏதோ ஒண்ணு இதை வந்து சந்தேகப்பட்டு அவங்க கேட்டாங்க, இல்லைன்னா இது என்ன அப்படின்னு கேட்டா இது யாரு நீ யார் கேட்கறதுக்கு அப்படின்ற மனப்பான்மை இல்லாம ரொம்ப சாந்தமா அங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது நீதிமொழிகள் 15:1 பார்த்தா மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும் அப்படின்றத பார்க்கலாம். அதுவும் இல்லாம உங்களை இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் எதுவும் கேட்கிற எவனுக்கும் சாந்தத்தோடும் பயத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கள். இந்த வசனத்தை நம்ம எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும். சாந்தத்தோட நம்ம வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது நம்மள வந்து ஒரு என்ன சொல்றது ப்ரோப் பண்ற விஷயமா இருக்கலாம், நம்ம மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற காரியமா இருக்கலாம். ஆனா சபைன்னு வந்துட்டா அதுல டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். 1 பேதுரு 3:15 இதுல பார்க்கலாம். இவர் என்ன செய்யறாரு, அவர் வந்து இதுல இருந்து நம்ம கத்துக்கிற பாடம் என்னன்னா, தேவ அழைப்பையோ இல்லைன்னா ஊழியத்தையோ சபையாரையோ இல்லைன்னா சகோதரர்களை சந்தேகப்பட்டு தர்க்கிக்கும் போது நம்ம வந்து சண்டை போடாம சாந்தத்தோடும் தெளிவான வரிசையோடும் அதை வந்து சாட்சியோடும் வந்து காரியங்களை விளக்கணும். அததான் இதுல நம்ம ரொம்ப ரொம்ப கிளியரா பார்க்கலாம். இல்ல நீங்க யாரும் என்கிட்ட ஒண்ணு கேட்க கூடாது, நான் சொல்றதுதான் கரெக்ட், எனக்கு வந்து நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அப்படி ஒரு இதே வேண்டாம் அப்படின்னு தள்ளி விடல. ரொம்ப அழகா வந்து இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுல 5 to மொத்தம் வந்து 16 வசனங்களும் வாசித்த பிறகு அதனுடைய கண்டென்ட்டை நான் சொல்றேன். இதுல முதல்ல இதுல இந்த ஸ்லைட்ல 10 வசனங்கள் தான் போட முடிஞ்சதுனால நான் போட்டிருக்கேன், வாசிக்கிறேன். நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்னவென்றால் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை ஒரு கூடு வானத்தில் இருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன். அதற்கு நான் இதெல்லாம் நம்ம வந்து போன 10th சாப்டர்ல நம்ம படிச்சத பேதுரு இங்க வந்து அழகா ஒண்ணு கூட விடாம எக்ஸ்பிளைன் பண்றத பார்க்கலாம். அதற்கு நான் ஆண்டவரே அப்படி அல்ல, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றும் ஒரு காலும் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன். 2ஆம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிற்று. இப்படி 3 தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்துக்கு திரும்பி எடுத்துக்கொள்ளப்பட்டது. 11 to 16 வசனம். உடனே செசரியாவிலிருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட 3 மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். கரெக்டா அந்த இது என்னென்னலாம் நடக்குதுன்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சகோதரராகி இந்த 6 பேரும் எனக்கு சாட்சியா வந்து அவங்க என் கூட வந்தாங்க, என்னோட வந்தார்கள். அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் நாங்க எல்லாம் பிரவேசித்தோம். அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்துக்கு அனுப்பு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். இது வந்து கொர்நேலியு இப்படி ரிப்ளை பண்ணாரு. அவருக்கு வந்து ஒரு தரிசனம் இந்த மாதிரி வந்ததை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு எனக்கு. அப்போ நான் பேச தொடங்கின போது 15வது வசனம், நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை
அப்பொழுது நினைவு கூர்ந்தேன் அப்படின்றத பார்க்கலாம். இதுல வந்து இந்த இந்த அதிகாரத்தையே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு 3-4 பிரிவுகளா பிரிக்கலாம். 1 to 18, 19 to 21, 22 to 26, 27 to 30 அப்படி 4 பிரிவுகளா நம்ம பிரிக்கலாம். இதுல வந்து இந்த ஆவியானவரை பத்தி இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலேயே வந்து ஒரு 4 இடத்துல ரொம்ப அழகா, அதாவது முதலாவதே நம்ம பார்த்துட்டோம். 2வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் எருசலேம்ல வந்து இறங்கினது, அவங்க எல்லாரும் கூடி இருந்த போது அவர்கள் மேல் இறங்கினதை நம்ம பார்த்தோம். 8வது அதிகாரத்துல சமாரியாவுல வந்து அவங்க எல்லாரும் வந்து ஞானஸ்தானம் பெற்றாங்க. வசனத்தை கேட்டோடனே ஞானஸ்தானம் பெற்றாங்க. ஆனா பேதுருவும் யோவானும் அவர்கள் மேல கைகளை வைச்ச போது அவங்க எல்லாம் பரிசுத்தாவினால அபிஷேகம் பெற்றாங்க. இங்க 10வது அதிகாரத்துல கொர்நேலியு வீட்டுல பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே வந்து அவங்க வந்து அபிஷேகிக்கப்பட்டாங்க. இன்னும் கூட இன்னொரு அதிகாரத்துல 19வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். எபேசு பட்டணத்துல ஒரு பெரிய மினிஸ்ட்ரி நடக்கும் போது அங்கேயும் வந்து அவங்க வந்து அபிஷேகிக்கப்படுறத நம்ம பார்க்கலாம். இந்த காரியங்கள், அதாவது 11 அதிகாரம் 5 to 16 வரைக்கும் உள்ள என்ன பாஸ்தம் அப்படின்னா, ஒரு தன் மீது ஒரு குற்றச்சாட்டுறதுக்கு வந்து ஒரு 3 அவர் வந்து ஒரு சான்றிதழ் கொடுக்கிறார். ஒண்ணு வந்து தேவனுடைய தரிசனம் எப்படி இருந்துச்சு, ஆவியானவர் என்ன கட்டளையிட்டாரு, கொர்நேலியோட சாட்சியும் ஆவியின் அபிஷேகமும் அப்படின்னு 3ஆ நம்ம பிரிக்கலாம். இப்ப இந்த 3 காரியங்கள்ல இதுல என்ன இருக்குன்னா, தேவனுடைய தரிசனம், அந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த சீலை தரிசனம் வந்து தீட்டானதை தேவன் சுத்தமாக்கினார் அப்படின்னு ஒரு சத்தம். இது வந்து எங்க பாக்குறோம், வசனம் 9ல பாக்குறோம். பேதுரு வந்து தான் சொந்த விருப்பத்துல வந்து புறஜாதிட்ட செல்லல அப்படின்றத நிரூபிக்கிறார். இப்போ 2வது காரியம் ஆவியானவருடைய கட்டளை. அது எங்க இருக்குதுன்னா வசனம் 11, 12. அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே சந்தேகப்படாம நீ வந்து அவர்களோட போ அப்படின்னு நேரடியாக கொடுத்த கட்டளையை தான் இந்த வசனத்துல பார்த்தோம். அடுத்தது ஆவியின் அபிஷேகம். இந்த கொர்நேலியோடைய சாட்சி அங்க கொடுக்கிறாரு. அவரு எனக்கு வந்து இப்படி ஒரு தரிசனம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கும் கட்டளை கிடைச்சதுனால அங்க போய் பிரசங்கம் பண்ணும் போதே கொர்நேலி வீட்டுல வந்து தேவதூதன் தரிசனமானதையும் பெந்தேகோஸ்தே நாள்ல நமக்கு இறங்கினது போலவே அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. யார்கிட்ட? இந்த எருசலேம்ல இருக்கிற அப்போஸ்தலர்கள் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. நமக்கு பெந்தேகோஸ்தே நாள்ல நடந்துச்சுல்ல, அன்னைக்கு மாதிரியே இந்த புறஜாதிகள் மேலும் வந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சாட்சி சொல்றதை இதுல பார்க்கலாம். இது எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னா, முதலாவது இந்த 10வது அதிகாரத்துல வந்து கொர்நேலியு வந்து தேவ தூதனை பார்த்தாரு. வசனம் 3 to 6 10ஆம் அதிகாரம். அதே இது இங்க பேதுருடைய சாட்சி எப்படின்னா, நான் என்னெல்லாம் பேதுரு வந்து தான் அங்க கண்டத பேதுரு கொர்நேலியோட நடந்த இன்டராக்ஷன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. கொர்நேலியுவின் சாட்சியை பேதுரு இங்க வந்து கூறுறாரு 11வது அதிகாரத்துல. 10வது அதிகாரத்துல வந்து அந்த பேதுரு வந்து அந்த தரிசனத்தை பாக்குறாரு. 9 to 16 வரைக்கும் 10வது அதிகாரத்துல பாக்குறோம். ஆனா இந்த எருசலேம் சபைக்கு இப்ப வந்து விளக்குறத இந்த 11வது அதிகாரம் 5 to 10ல பார்க்கலாம். ஆவியானவர் பேதுருவோடு பேசினாரு. எங்க? 10ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்துல. இங்க 11வது அதிகாரத்துல ஆவியானவர் சொன்னதை வந்து இவர் சுட்டி காமிக்கிறார். 12வது வசனத்துல எருசலேம்ல இருக்கிற அப்போஸ்தலர்களுக்கு. அடுத்த காரியம் வந்து பரிசுத்த ஆவி புறஜாதிகள் மேல் இறங்குவது போல, அந்த 2வது அதிகாரம் 44ஆம் வசனத்துல இருக்கிறது மாதிரியே 10வது அதிகாரம் 44ல வந்து அவங்க மேல இறங்கினத இப்போ பெந்தேகோஸ்தே அனுபவத்தோடு அவர் வந்து ஒப்பிடுறாரு. வசனம் 15ல. அடுத்த வசனம் அடுத்த 17வது வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். அப்போ பேதுரு இந்த ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஒரு கேள்வியோட முடிக்கிறார் இந்த வசனத்தை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த நமக்கு தேவன் தந்த வரத்தை அவங்களுக்கும் கொடுக்கும் போது தேவனை தடுத்து நிறுத்த நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். 18ல இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அங்க வாக்குவாதம் பண்ணல. இவர் சொன்னது எல்லாம் வந்து ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்தையும் பக்குவப்படுத்தி இவங்க சொன்னதை ஏற்றுக்கொள்ளவும், அவர் பேதுரு மட்டும் போகல, அவரோட சேர்ந்து ஒரு 6 பேர் போய் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.
இந்த 18வது வசனம் என்னன்னா, யூதர்களுக்கு மட்டுமே அப்படின்னு இருந்த அந்த சுவிசேஷத்தின் கதவு வந்து புறஜாதிகளுக்கும் திறக்கப்பட்டு எருசலேம் சபை ஏற்றுக்கொண்டதை இங்க பார்க்கலாம். அப்போ இந்த எதிர்த்த எருசலேம் விசுவாசிகள் அனைவரும் அவங்க வந்து அமைதலாகி, அப்படின்னா புறஜாதிகளுக்கும் தேவன் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை அருளி செய்தார் என்று சொல்லி அவங்களும் சேர்ந்து இப்போ தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்க பிரிவினை வரல, ஒன்று சேர்ந்தாங்க. என்னைக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்குதோ, என்னைக்கு எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில ஈக்குவல்ன்ற எண்ணம் வருதோ, இல்ல நான் பெரியவன் நீ பெரியவன், நான் தான் இப்படி இந்த காரியங்கள்லாம் பண்ண அப்படின்னு அந்த அப் அண்ட் டவுன் இருக்கும்போதுதான் பிரச்சனைகள். எல்லாரும் வந்து இவங்க கேட்டாங்க, என்ன நடந்துச்சுன்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினதை பார்க்கலாம். 19வது வசனம். இப்ப இந்த வசனத்துல இருந்து ஒரு சில ஸ்லைட்ஸ் எப்படின்னா, மெயினா அந்த 11ஆம் அதிகாரத்துல இருக்கிற இடங்களை பற்றி உள்ள காரியங்களை விளக்கமா நம்ம பார்க்கலாம். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித்திருந்தார்கள். அப்ப அந்த உபத்திரவத்தினால எங்க போனாங்க அப்படின்னா, இங்கிலீஷ்ல வந்து பொனிஷியான்னு இருக்குது, அதனாலதான் இங்க வந்து ஒரு பொனிக்கியா அப்படின்றதுல வந்து எழுதியிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா. அப்ப இந்த பெனிக்கே நாடு இதுக்குள்ளதான் வந்து சைப்ரஸ் இங்க இருக்குது. இது வந்து ஒரு தீவு, மத்திய தரை கடல்ல நடுவுல இருக்கிற ஒரு தீவு தான் இந்த சைப்ரஸ். இந்த அந்தியோகியா, இங்க அந்தியோக் அப்படின்னு இருக்கிறது வந்து சீரியா நாட்டுல உள்ள ஒரு பிரதான நகரமா இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த பெனிக்கியா அப்படின்றது வந்து இந்த தெற்கு லெபனான் அந்த கடற்கரை பகுதிகளை எல்லாம் சேர்ந்ததுதான். சீதோன், தீரு, சீதோன், செசரியா, இது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் வந்து அங்க உள்ள அந்த பொனிக்கியா இல்லைன்னா பெனிக்கே நாடு அப்படின்னு சொல்லலாம். இதுல இந்த வசனத்துல உள்ள காரியங்கள் அப்படின்னு பார்த்தா, இங்க ஒரு தூண்டுதல், அதாவது என்ன, ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள். அப்போ சிதறப்பட்டதுனால ஒரு இடத்துல இருந்து வெளியில போற மற்ற இடங்களுக்கு போகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ அவர் மூலமா வந்து சிதறப்பட்டதுதான் இந்த என்ன சொல்றது, இந்த ஏரியால எல்லாம் வந்து சுவிசேஷம் பரவுகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. அப்போ எருசலேம்ல ஸ்தேவான் வந்து கல்லெறிஞ்சு கொல்லப்பட்ட பின்னாடி அங்க இருந்த அந்த ஆரம்ப கால திருச்சபைக்கு எதிராக ஒரு பர்சிக்யூஷன், அதாவது துன்புறுத்தல் தொடங்கப்பட்டுச்சு. அப்ப சாத்தான் வந்து சுவிசேஷத்தை அழிக்க உபத்திரவத்தை கொண்டு வந்தான். ஆனாலும் தேவன் அதையே வந்து ஒரு சுவிசேஷம் எருசலேமை தாண்டி எல்லா இடங்களுக்கும் பரவுவதற்கான ஒரு வழியாக அங்க மாற்றுறத பார்க்கலாம். இதனுடைய ஜியோகிராபி அப்படின்னும் போது இந்த பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் அப்படின்ற காரியங்களை இன்னும் கொஞ்சம் கூட விளக்கமா நம்ம பார்க்க போறோம். அப்போ உயிருக்கு பயந்து எருசலேம்ல இருந்து தப்பி ஓடின விசுவாசிகள் சும்மா வந்து ஒழிந்து போய் இருக்குல்ல. பிலிப்பை பார்த்தோம், இப்போ ஸ்தேவானை பார்த்தோம். இப்படி பல விதத்துல ஸ்தேவானுக்கு அப்புறமா வந்து அந்த பிலிப்பு, பேதுருவும் அங்க இருந்து இங்க வந்து அவன் பிலிப்பு பிரசங்கத்தினால ரட்சிக்கப்பட்டவங்க மேல கை வைக்கிறது, இப்படி வந்து அங்க பரவுறத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த எப்படி சொல்றது, இந்த பொனிக்கியா இல்லைன்னா பெனிக்கே நாடு அப்படின்றது வந்து தெற்கு லெபனான் கடற்கரை பகுதிகள். இந்த சீப்புரு தீவு வந்து மத்திய தரையில் உள்ள தீவு. இந்த அந்தியோகியா அப்படின்றது வந்து சீரியாவின் பிரதான நகரம்ன்றத நம்ம பார்த்தோம். இப்போ இங்க ஒரு மைண்ட் ஷிஃப்ட் இல்லைன்னா மனப்பான்மை இல்ல மாற்றம் அப்படின்றது பார்த்தா, இந்த சுவிசேஷ வசனத்தை வந்து யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கு இது வரைக்கும் அவங்க சொல்லல. அப்போ இந்த 1 to 8 அதிகாரம் வரைக்கும் ஒன்லி வந்து யூதர்களுக்கு மட்டும்தான் பிரசங்கம் பண்ணப்பட்டது, இல்லைன்னா யூதர்கள் மட்டும்தான் வந்து ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. ஆனா அந்த 8ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு அதிகாரமா பார்க்க அப்படியே வந்து சமாரியா, செசரியா, இப்படி பல இடங்களுக்கு அது பரவுகிறத பார்க்கலாம். அவருடைய வசனம் அப்போஸ்தலர் 1:8 உள்ள காரியங்கள் எல்லாம் அப்படியே இந்த அப்போஸ்தலர்லயே பரம்பி வருகிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க வந்து இந்த வரிதான் வந்து, அதாவது அந்த சுவிசேஷ வசனத்தையே யூதர்களுக்கு அன்றி மற்றவர் ஒருவருக்கு அறிவிக்காமல், இதுதான் வந்து ஒரு திருப்பு முனை. அதாவது 11ஆம் அதிகாரத்துல உள்ள 19ஆம் வசனம்.
அந்த சிதறி போன அந்த யூத விசுவாசிகள் இயேசுவை மேசியா அப்படின்னு நம்பினாலும் அந்த செய்தி வந்து எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புறஜாதிகளுக்கு அது வரைக்கும் பிரசங்கிக்காம இருந்தாங்க. ஆனா 20வது வசனத்துல பார்க்கலாம், அந்த அதே கூட்டத்தில் இருந்த சீப்புரு இல்லைன்னா மற்றும் சிரேனே ஊரானாகிய சிலர் வந்து அந்தியோகியாவுக்கு வந்த போது, இப்ப இந்த படத்தை கொஞ்சம் ஜியாகிரபிக்கல்ல உங்க சைடு அந்த ஜியாகிரபியை வந்து மைண்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இன்னும் கொஞ்சம் கூட விளக்கமா புரியுன்றத நான் இந்த படம் போட்டு காமிச்சிருக்கேன். சிலர் அந்தியோகியாவுக்கு வந்தபோது இந்த வழக்கத்தை உடைத்து எங்க போனாங்கன்னா கிரேக்கருக்கும் புறஜாதிகளுக்கும் கர்த்தராகிய இயேசுவை பிரசங்கித்தாங்களாம். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்க இந்த பெனிக்கே நாடு அப்படின்றது வந்து இந்த பெனிக்கே நாட்டு கீழே தான் வந்து லெபனான், சிரியா, இஸ்ரேல், பாலஸ்தீனம். இந்த சிரியா வந்து இந்த இடத்துல இங்க வந்து லெபனான் இருக்கிறத பார்க்கலாம். இந்த சிரியா வந்து இந்த இடத்துல இருக்கிறது. அதே மாதிரி இஸ்ரேல், பாலஸ்தீனம் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த லெபனானுக்குள்ளதான் வந்து தீரு, சீதோன், பிப்லோஸ் அப்படின்றாங்க. இந்த இருக்குது பிப்லோஸ்ன்றது சீதோன், தீரு. இந்த தீரு சீதோனை பத்தி பல காரியங்கள் நம்ம படிக்க போறோம். அந்த எல்லைகளை சுற்றிலும் இருந்த நாடுகள் எல்லாம் கடற்கரை பகுதிகளையும் உள்ள அடக்கியதுதான். இந்த சிரியால தான் வந்து உகாரித்துன்னு உள்ள இடம் இருக்குது. அதே மாதிரி இந்த இஸ்ரேல், பாலஸ்தீனம், இந்த அக்கோய் அப்படின்னு இருக்குது பாத்தீங்களா, இது வரைக்கும் தான் வந்து அந்த அக்கோன் இருக்கிறது காரியத்தையும் அந்த அதனுடைய விளக்கத்தையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது இந்த நிலப்பரப்பு இந்த லெபனானை சுற்றிலும் வந்து இந்த லெபனானை சுற்றிலும் இருந்த அந்த எல்லையை சுற்றில இருந்த நாடுகளும் கடற்கரை பகுதிகளையும் உள்ளடக்கியதுன்னு நான் சொன்னேன். நானு இந்த பெனிக்கே மைய பகுதி, அந்த லெபனான் வந்து பெனிக்கே நாட்டுடைய மைய பகுதி. இங்கதான் தீரு, சீதோன், பிப்லோஸ் ஆகிய எல்லா நாடுகளும் நகரங்களும் இருக்கிறது. இந்த வடக்கு கடற்கரை பகுதி தான் வந்து உகாரித். இங்க வந்து ஒரு வடக்கு சைட்ல வந்து உகாரித்துன்னு வந்து ஒரு இது கடற்கரை, அதாவது சீஷோர் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பழைய வந்து இந்த பெனிக்கே தேசத்தையும் அப்படின்ற காரியத்தையும் முக்கியமான நகரமான தீரு பற்றி பல இடங்கள்ல நம்ம எழுதியிருக்கிறத நம்ம படிச்சிருக்கோம். இந்த பெனிக்கே என்பது வந்து கிழக்கு கடற்கரை பகுதியில இன்றைய லெபனான் மற்றும் சிரியாவினுடைய சில பகுதிகளில் அமைந்திருந்த ஒரு பண்டைய தேசம். இந்த பழைய ஏற்பாட்டுல வந்து இது ரொம்ப பெரும்பான்மை என்ன எப்படி சொல்றாங்க அப்படின்னா தீரு மற்றும் சீதோன் ஆகியவற்றின் அப்படிதான் பெயர் வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ புதிய ஏற்பாட்டுல என்னென்ன காரியங்கள்லாம் அதை பத்தி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அந்த 2 காரியங்கள் பழைய ஏற்பாட்டுல வந்து இந்த தீரு சீதோனை பத்தி இருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாக்களோட நட்பு, அவங்க அதுவும் இல்லாம அவங்களுடைய வர்த்தகம் அப்படின்னா அவங்களுக்குள்ள உள்ள ட்ரேடிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சாலமோன், தாவீது அவங்க ஆட்சி செய்தப்ப இந்த இஸ்ரவேலுடைய பொற்காலத்துல தீருவின் ராஜாக்கள் இஸ்ரவேலோட வந்து ரொம்ப நெருங்கிய நட்பு பாராட்டினாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க. எருசலேம் தேவாலயத்தை கட்டும் போது அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இவங்க இந்த தீரு சீதோன்ல இருந்து வந்துச்சுன்றத நம்ம 1 ராஜாக்கள் 5:1-12 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 3-16 நம்ம பார்த்திருக்கோம். பைபிள்ல இருக்குது. சாலமோன் தேவாலயத்தை கட்ட தொடங்கிய போதே ஈராம் ராஜா வந்து கேதுரு, அப்புறம் வந்து தேவதாரு மரங்கள் அப்படின்னு அந்த தங்கம், அதுவும் இல்லாம திறமையான வேலையாட்கள் இவங்களை எல்லாரையும் அவங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்றத பார்க்கலாம். ஆனா அதுக்கு பதிலா சாலமோன் வந்து ஈராமுக்கு வந்து தானியங்களையும் எண்ணெயையும் கொடுத்தாரு. 1 ராஜாக்கள் 9:11 என்ன பாக்குறோம் அப்படின்னா இதே இந்த ஈராம பத்தி. ஈராம் வந்து சாலமோனுக்கு தேவையான கேதுரு மரங்களையும் தங்கம் முதலியவற்றையும் கொடுத்ததினால் சாலமோன் ராஜாவாகிய ஈராமுக்கு கலிலேயா தேசத்தில் உள்ள 20 பட்டணங்களை கொடுத்தான் அப்படின்ற வசனம் வந்து 1 ராஜாக்கள் 9:11 பார்க்கலாம். அதுவும் இல்லாம இந்த தீரு மற்றும் சீதோருக்கு எதிரான தீர்க்க தரிசனங்கள் இருந்துச்சு. பிற்காலத்துல வந்து இந்த தீரு நகரம் வந்து அதனுடைய செல்வத்தினாலையும் இல்லைன்னா அந்த ட்ரேடிங்னாலையும் ரொம்ப பெருமையா புகழப்பட்டது. அதனாலேயே வந்து அந்த தீரு வந்து தேவனுக்கு விரோதமா மாறிடுச்சு அப்படின்றத பார்க்கலாம். அந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து விக்கிர ஆராதனைக்குள்ள அந்த எசபேல் மூலமாக அந்த தீரு வந்து இழுத்துச்சு. இதனால தீர்க்கதரிசிகள் வந்து இந்த நகரத்துல வந்து அழிவை பற்றி வந்து இந்த நகரம் அழியும் அப்படின்றத தீர்க்க தரிசனமா அவங்க சொன்னாங்க. இந்த ஏசாயா 23 பார்த்தோம்னா தீருவின் பாரம் அப்படின்னு இருக்கும்.
அது ஒரு துயர செய்தி. அதனுடைய அழிவு ஒரு வர்த்தக வீழ்ச்சி, இல்லைன்னா எப்படி சொல்றா, அந்த 70 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் நிலைமை பத்தி அங்க தீர்க்க தரிசனமா சொல்றத நம்ம பார்க்கலாம். அதே 23 அதிகாரத்துல நீங்க வீட்டுல அப்புறமா எடுத்து வாசிக்கலாம். 1ஆம் வசனம், 5வது வசனம், 8வது வசனம், 15ஆம் வசனம், 17வது வசனம். அங்க பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், பல காரியங்கள் வரும் அப்படின்றத தீருவின் பாரத்தை குறிச்சு எழுதி இருக்கிறத பார்க்கலாம். பழைய பாட்டிலையும் இந்த தீர்வை குறிச்சு எழுதி இருக்கிறதுக்கு இன்னும் கூட ஒரு சில அத்தாட்சிகள் இருக்குது. எசேக்கியேல் 26 அதிகாரம் 27, 28 அங்க ரொம்ப விரிவான தீர்க்க தரிசனமா சொன்னாங்க. 26ல தீரு அழிய போகுது அப்படின்னு நேரடியா தீர்க்க தரிசனம் வந்துச்சு. அதே 27ஆம் அதிகாரம் எசேக்கியேல்ல அவங்க ரொம்ப செல்வ செழிப்பா இருந்ததுனால, அவங்களுடைய வர்த்தக பெருமை இருந்ததுனால அதனுடைய வீழ்ச்சியை பத்தி ஒரு புலம்பல் பாடலே 27ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 28ல அந்த ராஜாவுடைய பெருமை, அவங்களுடைய வீழ்ச்சி பற்றிய தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிறது. இது மட்டும் இல்ல, இனி கூட ஒரு 2-3 காரியங்கள் பழைய ஏற்பாட்டு இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். யோவேல் 3 அதிகாரம் 4-8லயும் இந்த தீருவும் சீதோனும் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாக விற்றதற்காக தேவன் அவர்களை தண்டிப்பார் அப்படின்னு எழுதியிருக்கிறது. அதே இது ஆமோஸ் 1 அதிகாரம் 9-10 தீரு சகோதர உடன்படிக்கையை மறந்ததற்காக தண்டிக்கப்படும் அப்படின்னு எழுதியிருக்கிறது. சகரியா 9:1-4 தீருவின் அழிவை பற்றி மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த தீரு சீதோன் காரியங்கள், பல காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலேயே எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து சீப்புரு அல்லனா சைப்ரஸ் அப்படின்றது பழைய ஏற்பாட்டுல இதனுடைய பெயர் இப்படி குறிப்பிடப்படல. 2 பழைய பெயர்களால் எழுதப்பட்டிருக்கும். அது எப்படின்னா கித்தீம், சித்தீம் அப்படின்னா KITTIM, அது கித்தீம், CHITTIM. இந்த சீப்ரு தீவை கித்தீம் சித்தீம், அந்த சீப்ரு தீவை பத்தி குறிக்கப்பட்ட மிக முக்கியமான எபிரேய பெயர் கித்தீம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீப்ரு தீவுல இருந்த கித்தியோன் அப்படின்னு சொல்லிட்டு, கித்தியோன் அப்படின்னு பழைய நகரத்துல இருந்து இந்த பெயர் வந்தது. கித்தியோன் ஆகிய அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நான் அது எக்ஸ்பிளனேஷன் ஆதாரத்தோட சொல்றேன். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலையும் 1 நாளாகமம் 1:7லயும் இந்த நோவாவின் குமாரனாகிய, நோவாவுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யாருக்கும் தெரிஞ்சா சொல்ல முடியும்னா சொல்லுங்க, அன்மியூட் பண்ணி சொல்லலாம். நோவாவுக்கு இருந்த பிள்ளைகள் பேர் என்ன? சேம் காம் யாப்பேத். Thank you so much sister. Thank you. God bless you. சேம் காம் யாப்பேத். அப்ப நோவாவின் குமாரனாகிய யாப்பேத்தின் வழி வந்த குடும்ப அட்டவணையில் தான் இந்த கித்தீம், இந்த சீப்ரு தீவு பழைய ஏற்பாட்டுல கித்தீம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் 24:24ல பிலேயா முறைத்த தீர்க்க தரிசனத்துல இந்த கப்பல்கள் எல்லாம் இந்த கித்தீம் கரையிலிருந்து இந்த சீப்ரு தீவுல கடற்படை வல்லமையை பற்றி அந்த காரியங்களை, இந்த சீப்ரு தீவை பத்தி எண்ணாகமம் 24:24ல எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அதுவும் இல்லாம ஏசாயா 23:1 வசனமும் 12வது வசனமும் தீருவின் வீழ்ச்சியை பற்றி அந்த தீர்க்க தரிசனத்துல தீருவின் கப்பல்கள் கித்தீம் தேசத்திலிருந்து, அதாவது இந்த தீரு இங்கதான் நம்ம பார்த்தோம், இந்த பெனிக்கே நாட்டுக்கிட்டதான் தீரு சீதோன்லாம் இருக்கிறத. இங்க இருந்த அந்த தீருவின் கப்பல்கள் கித்தீம் தேசத்திலிருந்து, அப்படி கித்தீம் தேசத்திலிருந்து புறப்பட்டு போகணும் அப்படின்றத ஏசாயா 23 அதிகாரம் 1 12 பார்க்கலாம். எரேமியா 2:10 நீங்கள் கித்தீமின் தீவுகளுக்கு கடந்து போய் பாருங்கள் என்று தேவன் தன் மக்களின் விசுவாசமின்மையை உணர்த்த இந்த தீவை குறிப்பிடுறத பார்க்கலாம். இனியும் கூட 2 இடத்துல இருக்குது. எசேக்கியேல் 27:6 தீருவின் கப்பல்களை பற்றி கூறும்போது கித்தீம் தீவுகளிலிருந்து, இந்த தீவுகளிலிருந்து மரங்களால் செய்யப்பட்ட இருக்கைகளை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இனி ஒரே ஒரு வசனம், தானியேல் 11:30 இந்த கித்தீமின் கப்பல்கள் அவனுக்கு விரோதமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரலாற்று ரீதியாக ரோமர்களின் கப்பல்களை குறிக்கிறத பார்க்கலாம். அப்போ பழைய ஏற்பாட்டுல கித்தீம் அப்படின்னு சொல்ற இடம் புதிய ஏற்பாட்டுல பவுலும் பர்னபாவும் ஊழியத்துக்கு சென்ற இந்த சீப்புரு இல்லைன்னா சைப்ரஸ் தீவே ஆகும் அப்படின்னு பல வழக்கங்களை நம்ம இப்ப பார்த்தோம்.
அடுத்தது வந்து அந்தியோகியாவை பத்தியும் பார்த்துட்டு அடுத்தது வசனங்களுக்குள்ள போகலாம். இந்த அந்தியோகியா அப்படின்றது வந்து உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா? அந்தியோகியானா என்னத்தை குறிப்பிடுறதுன்னு ஏதாவது ஒரு வரலாற்று சிறப்பு சொல்ல முடிஞ்சா சொல்லலாம். அந்தியோகியால கிறிஸ்தவர்கள் அப்படின்னு முதல்ல பேர் வந்தது. எக்ஸலன்ட், பிரைஸ் காட். அந்தியோகியா. கரெக்ட். அப்போ இந்த அந்தியோகியால வந்து முதலாவது கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. இந்த சுவிசேஷத்தின் சர்வதேச மையம் அப்படின்னு கூட சொல்லலாம். எருசலேம் வந்து முன்னாடின்னு இல்ல, எப்பயுமே அது வந்து தலைநகராக இருந்தாலும் மிஷனரி பயணங்களுக்கு எப்பயுமே பவுல் வந்து வெளியில போயிட்டு திருப்பி வந்து அந்தியோகியால தான் வந்து சேர்ந்து அவர் ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்கிற இடம் வந்து ஒரு ஹெட் ஆபீஸ் மாதிரி ஆயிடுச்சு இந்த அந்தியோகியா. இந்த அந்தியோகியான்றது இந்த இடத்துல இருக்குது. நம்ம சீப்ரு தீவை பார்த்தோம், பெனிக்கியை பார்த்தோம், இங்க வந்து யூதேயான்றது பார்க்கலாம். இந்த தெற்கில் இருந்த சில நிலப்பரப்புகளும் இந்த யூதேயா பெனிக்கியா தீவுகளில் இருந்து சீப்பூர் வந்த சீடர்களும் ஒன்னா சேர்ந்து புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவித்த இடம் இந்த அந்தியோகியா. அப்ப இங்க இருந்து வந்தாங்க, இந்த இடத்துல இருந்து வந்தாங்க, இந்த அந்தியோகியாவுக்கு போய் புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. இதுவே அப்போஸ்தலன் பவுலின் அனைத்து மிஷனரி பயணங்களுக்கும் ஒரு தலைமையாக விளங்கியதுன்றத பார்க்கலாம். இது மட்டும் இல்ல, இந்த அந்தியோகியான்ற பேர் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கிளிப்பு கொடுத்துட்டு நான் அடுத்ததுக்கு போறேன். இந்த அந்தியோகியா நகரம் வந்து கிமு 300ல அந்த மகா அலெக்சாண்டரின் மரணத்துக்கு பிறகு அவருடைய படை தளபதியான செலியூக்கஸ் நிகேட்டர், யாருக்கும் ஸ்பெல்லிங் வேணா எனக்கு பின்னாடி வந்து கேளுங்க, நான் இப்ப டைம் அதை எடுக்க விரும்பல. செலியூக்கஸ் நிகேட்டர் அவருடைய தந்தையோட பேர் வந்து அந்தியோகஸ். அவருடைய நினைவாக தான் இந்த அந்தியோகியா வந்து உருவாக்கப்பட்டது. பழைய அதாவது பெரும்பாலான முதன்மை புத்தகங்கள் எல்லாமே கிமு 400க்கு முன்பே எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. பழைய எந்த லாங்குவேஜ்ல எழுதப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது எபிரேய மொழி, புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழி. இந்த எபிரேய வேதாகமத்துல இந்நகரத்தின் பெயர் வந்து இடம் பெறவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே எல்லா மேஜர் புக்ஸ் எல்லாம் எழுதப்பட்டு முடிந்து விட்டது. இப்போ இதனுடைய வரலாற்று முக்கியத்துவம் இந்த அந்தியோகியாவுக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய குறிப்புகள் இருக்குது. யார் எழுதணும்னு எழுதிக்கோங்க. புதிய ஏற்பாட்டுல எருசலேமுக்கு அடுத்தபடியா சுவிசேஷ வரலாற்றுல மிக முக்கியமான நகரம். இந்த வேதாகமத்திலையும் திருச்சபா வரலாற்றிலையும் அந்தியோகியா வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிச்சுன்றத பார்க்கலாம். இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் கான்டெஸ்ட் இல்லைன்னா வரலாற்று பின்னணி என்ன அப்படின்னா, பண்டைய சிரியா மாகாணத்துல இன்னைக்கு இருக்கிற துருக்கியின் அண்டாக்கியா, நான் அது இங்க போட்டேன், நான் வந்து அவ்வளவு கிளியரா இல்லை. இதுல வந்து இங்க இருக்குது அண்டாக்கியான்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம இங்க உள்ள அந்த நதிக்கரை, அதாவது ஒரேந்தஸ் அப்படின்ற நதிக்கரை, அங்க இருந்த நகரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்தியோகியாவை குறிப்பிடுறாங்க. அதுவும் இல்லாம ரொம்ப பெரிய செல்வாக்கு நிறைந்த இடம். அதாவது ரோமானிய பேரரசிலேயே வந்து ரோம், அலெக்சாந்திரியா, அடுத்தபடியா இந்த அந்தியோகியாவுக்கு வந்து ரொம்ப செல்வம் மிக்க சர்வதேச நகரமாக இது வந்து இருந்துச்சு. அதுவும் இல்லாம இங்க உள்ள கலாச்சாரம் எப்படின்னா கிரேக்க பண்பாடு, ரோமானிய நிர்வாகம், அதுவும் இல்லாம கிழக்கத்திய கலாச்சாரம் எல்லாம் வந்து இருந்த இடம் தான் இந்த அந்தியோகியா. புதிய ஏற்பாட்டுல இந்த அந்தியோகியாவின் திருப்பு முனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது வந்து புறஜாதியாருக்குன்னு வாங்கின திருச்சபை. அப்ப ஃபர்ஸ்ட் ஜென்டைல் சர்ச்சே இந்த அந்தியோகியால தான் வந்துச்சு. இப்ப ஸ்தேவானின் மரணத்துக்கு பின்னாடி உண்டான உபத்திரவத்தினால சிதறி போன சீசர்கள் வந்து அந்தியோகியாவுக்கு வந்து கிரேக்கர்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க அப்படின்னு இதே அப்போஸ்தலர் அதிகாரம் 11வது அதிகாரத்துல 20-21 பார்க்கலாம். யூதர்கள் அல்லாத புறஜாதியார் வந்து ரொம்ப பெரு அளவுல வந்து இயேசுவை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. இந்த நகரத்துலதான் ஏற்றுக்கொண்டாங்கன்றது இது வந்து ஒரு பெருமை மிக்க நகரம். இப்ப சிஸ்டர் சொன்னது போல கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்து முதல்ல வந்த இடம் இதுதான். இது பைபிள்ல எழுதியப்பட்டிருக்கிறது 26வது வசனத்துல. சீடர்களுக்கு முறையாக வந்து கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு வந்து இந்த அந்தியோகியாவில தான் பேர் வந்துச்சு. அதுவும் இல்லாம இந்த அந்தியோகியா தான் ஃபர்ஸ்ட் மிஷனரி பேஸ், அதாவது முதல் மிஷனரி மையம் அப்படின்னு சொல்றாங்க. எருசலேம் திருச்சபை வந்து யூதர்களுக்கான மையமாக இருந்தாலும் அந்தியோகியா அந்த திருச்சபை வந்து உலகளாவிய மிஷனரி பணிகளின், அதாவது குளோபல் மிஷன் ஹப்னு சொல்றாங்க, அப்படின்னு மாறிச்சான்.
பவுலையும் பர்னபாவையும் பரிசுத்த ஆவியானவர் அந்த தேவ அழைப்பிற்காக பிரித்தெடுத்து முதலாக மிஷனரி பயணத்துக்கு ஜெபித்து அனுப்பியது இந்த அந்தியோகியா திருச்சபை தான். பாத்துக்கோங்க. அப்போஸ்தலர் இதை வந்து நீங்க ரெஃபரன்ஸ் பார்க்கணும்னா அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 1-3 வரைக்கும் இது ரொம்ப கிளியரா எழுதப்பட்டிருக்குது. அதுல பவுல் வந்து தான் ஒரு மிஷனரி பயணத்தை முடிச்ச பிறகும் திரும்பி வந்து அந்தியோகில தான் வந்து ரிப்போர்ட் பண்ணாரு. திரும்பி வந்து அங்க வந்து அறிக்கையிட்டார் அப்படின்னு 14 அதிகாரம் 26-28 இப்படி பல காரியங்கள் வந்து அந்தியோகியாவை பத்தி இருக்குது. இது இல்லாம அந்தியோகியாவின் ஆவிக்குரிய பாடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு தாராள மனப்பான்மை. அந்த எருசலேம்ல வந்து பஞ்சம் வந்த போது அந்தியோகியா விசுவாசிகள் தான் அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப பணத்தை சேர்த்து எருசலேம்ல இருக்கிற சகோதரர்களுக்கு உதவியாக அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே அதிகாரம் பின்னாடி நம்ம பார்க்க போறோம் 28-30 வரைக்கும். அப்போ பல்வேறு பின்னணி கொண்ட தலைவர்கள், அதாவது அந்தியோகியா திருச்சபையில பவுலு, பர்னபா, சிரேனே ஊரானாகிய லூகியு, அதுவும் இல்லாம எரோதேயுடனே கூட வளர்ந்த மனாயின் மற்றும் கருப்பராகிய நிகேர் அப்படின்னு சொல்லிட்டு சிமோன் அப்படின்ட்டு பல்வேறு இன கலாச்சார பின்னணியில இருந்த தலைவர்களை இணைந்து பணியாற்றினாங்க இந்த இடத்துல அந்தியோகியாவில. அப்போ எல்லா பின்னணியில இருந்து வந்தவங்களும் வந்து அங்க பணியாற்றினாங்கன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 13:1 பார்க்கலாம். சுவிசேஷம் வந்து யூதேயாவின் எல்லையை தாண்டி பூமி முழுவதற்கும் பரவுவதற்கு காரணமாக இருந்த முதன்மை மிஷனரி நுழைவு வாயில் இந்த அந்தியோகியா அப்படின்னு பார்க்கலாம். இதுல பல இதுல பார்த்தோம். இந்த பிக்சர்ஸ் கிளியரா இல்லைனாலும் அந்தியோகியாவுடைய சிறப்பு தன்மையை நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அதுவும் இல்லாம இதனுடைய டிஸ்டன்ஸ் எல்லாம் பத்தி பேசிக் கொஞ்சம் சொல்லிட்டு நான் அடுத்ததுக்கு போறேன். நானு இந்த 11 அதிகாரம் 19-30 வந்து சொல்லப்பட்ட இடங்களை வந்து வேதாகம வரைபடத்தின் உதவியோடு படிக்கும் போது சுவிசேஷம் எல்லாவற்றையும் பயணம் சுவிசேஷம் வந்து எப்படி எல்லாம் வந்து பயணம் செய்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த பெனிக்கே வந்து எருசலேமில் இருந்து உள்ள தூரம் அப்படின்னு பார்த்தா ஒரு 150-200 கிலோமீட்டர் வடக்கு பக்கமா இருக்குது. இதனுடைய பயன்பாடு எப்படின்னு பார்த்தா பழைய வந்து தீரு சீதோன் அமைந்த பகுதி தான் வந்து இந்த பெனிக்கே கடலோட வர்த்தக பாதை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். சீப்புரு, இந்த சைப்ரஸ் வந்து எருசலேமில் இருந்து ஒரு 300-400 கிலோமீட்டர் அந்த மத்திய தரை கடல்ல உள்ள தீவு. அது வந்து 300-4 கிலோமீட்டர் தூரமா இருக்குது எருசலேம்ல இருந்து. பர்னபாவுடைய சொந்த ஊரு இந்த சீப்புரு தீவு. அப்போஸ்தலர்கள் 13:4 வந்து பார்க்கலாம். பவுலும் பர்னபாவும் முதல்ல மிஷனரி பயணம் சென்ற இடம் இது அப்படின்றது இன்னும் வந்து வரப்போற வாரங்கள்ல பார்க்கலாம். அந்தியோகியா வந்து சுமார் 480-500 கிலோமீட்டர் வடக்கு சிரியா பகுதியில இருக்கிறத இது வந்து இந்த இருக்கிறத பார்க்கலாம் எருசலேமில் இருந்து. இது ரோம பேரரசின் 3வது பெரிய நகரம். நம்ம இப்பதான் பார்த்தோம். ரோம், அலெக்சாந்திராவுக்கு அடுத்தது இதுதான், அந்தியோகியா தான் பெரிய சபை. அது இல்லாம தர்சுப்பட்டினம், இந்த தர்சுப்பட்டினத்துலதான் போய் பர்னபா போய் பவுல போய் கூட்டிட்டு வர்றதை நம்ம பாக்குறோம். அந்தியோகியாவில இருந்து சுமார் 150 கிலோமீட்டர் வடமேற்கு நவீன துருக்கி, இப்ப வந்து இருக்கிற துருக்கியோட இடம் தான் அது. அது வந்து 150 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது எருசலேம்ல இருந்து. இங்க இதுதான் வந்து பவுலோட சொந்த ஊர். அப்போஸ்தலர் 11:25 பர்னபா போய் கூட்டிட்டு வர்றத நம்ம பார்க்கலாம். 20-21 நம்ம வசனங்களுக்குள்ள போகலாம். அவர்களில் சீப்புரு தீவும், நம்ம இதெல்லாம் இப்போ வந்து இந்த இடங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு அந்தந்த இடங்களை மைண்டுக்குள்ள கொண்டு வரலாம். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இதனுடைய விளக்கம் அப்படின்னு சொன்னா, இங்கதான் வந்து யூதர்களை தாண்டி கிரேக்கர்கள், அதாவது புறஜாதியார் மத்தியிலும் ஒட்டுமொத்த சர்வதேச உலகத்திலும் எப்படி ஒரு திருப்பு முனை இங்க வந்துச்சு அப்படின்றத இந்த வசனம் வந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குது. அதாவது சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரிலும் இருந்த சிலர் அப்படின்னு இருக்குது. அப்போ எருசலேமில் இருந்து சிதறி போன இந்த யூத சீடர்கள் வந்து ஆரம்பத்துல
யூதர்களுக்கு மட்டுமே சுவிசேஷம் அறிவித்தார்கள். நான் பல முறை சொல்லிட்டேன். அதுல 11 அதிகாரம் 19ஆம் வசனத்துல கூட பார்த்தோம். ஆனா அந்த சீப்புரு, அதாவது சைப்ரஸ், யாப்பேத்தின் வம்சம்ன்றது பார்த்தோம். தீவுவாசிகள் மற்றும் அந்த சிரேனே வட ஆப்பிரிக்க பகுதி, அந்த பகுதிகளை சேர்ந்த யூத விசுவாசிகள் வந்து அந்தியோகியாவுக்கு வந்த போது அவங்க கலாச்சார தடைகளை உடைத்து கிரேக்கர் கிட்ட போய் இயேசுவை பத்தி சொன்னாங்க. அப்ப கிரேக்கருடனே பேசி ஹெலனிஸ்ட், கிரீக்ஸ் அப்படின்றது நம்ம ஐ திங்க் ஸ்தேவானை பத்தி படிக்கும்போது நம்ம பார்த்தோம். கிரேக்க விதவைகளை பத்தி பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். இங்க வந்து கிரேக்கர் என்பது யூதர் அல்லாத புறஜாதியாரை குறிக்கிறது. இதுதான் வந்து திருச்சபை வரலாற்றிலேயே புறஜாதியார் மத்தியில தொடங்கப்பட்ட முதல் திட்டமிட்ட மிஷனரி முயற்சின்றத பார்க்கலாம். கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. அப்போ மனுஷ இயல்புகளை தாண்டி புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு இந்த வரலாற்று சிறப்பு மிக்க திருப்பு முனைக்கு தேவனுடைய முழுமையான அங்கீகாரமும் வல்லமையும் இருந்துச்சுன்னு சொல்றத இந்த வசனத்துல பார்க்கலாம். இதனுடைய அதாவது ஹிஸ்டாரிக்கல், ஐ மீன் ஹிஸ்டாரிக்கல், அது இல்லாம தியாலஜிக்கல் சிந்தசிஸ் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப இதுவரைக்கும் பார்த்த அனைத்து கருத்துக்களையும் இந்த ஒரு வசனம் ரொம்ப அழகா ஒண்ணு சேர்க்கிறத பார்க்கலாம். எருசலேம், யூதேயா, இது வந்து சேமின் வம்சம், யூதர்கள். சீப்புரு, சிரேனே, அதாவது இந்த பெனிகே நாட்டுல உள்ள அந்த சைட்ல பார்த்தோம். இது யாப்பேத், அதுவும் இல்லாம காமின் வேர்கள் அப்படின்னு சொல்லலாம், கானானியர்கள். அந்தியோகியால வந்து கிரேக்கர், புறஜாதியார் மிஷன். அப்போ சேமின் வம்சம் வந்து எருசலேமில் பிறந்த சுவிசேஷம், அதாவது அங்கதான் யூதர்கள் இருந்தாங்க. காமின் வம்சம் பெனிகே, அதாவது தீரு சீதோன் மற்றும் சிரேனே, அதாவது வந்து ஆப்பிரிக்கா வழியிலான தொடர்பு. யாப்பேத்தின் வம்சம், நான் இந்த காரியத்தை வந்து இந்த சேம்காம் யாப்பேத்துடைய காரியத்தை அந்த 17 நாட்டுல இருந்து வந்து 2ஆம் அதிகாரத்திலேயே இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சது. ஆக்சுவலி இப்பதான் முடிஞ்சிருக்குது. 2வது அதிகாரத்துல அவங்க வந்து அந்த பரிசுத்தாவியனை இறங்கின போது அந்த 17 நாடுகள்ல இருந்து வந்தவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இது அந்த வம்சத்தார் வந்து எல்லா இடத்துல இருந்து இருந்தவங்க சேம்காம் யாப்பேத்தினுடைய வம்ச வழிகள் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண வந்தப்ப அந்த நாள்ல எனக்கு வந்து அவ்வளோ எனக்கு டைம் கிடைக்காதனால சொல்லல. இந்த வந்து அடுத்தது வந்து இந்த சேம்காம் யாப்பேத்தின் வம்சம் தான் வந்து சிப்புரு, கித்தீம் மற்றும் கிரேக்க கலாச்சார பின்னணி கொண்ட மக்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். இதனுடைய உண்மை அப்படின்னா, நோவாவின் 3 குமாரர்கள் யாருன்னு பார்த்தோம். அவங்க வம்சத்தார் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தேவனுடைய ஒரே சபையாக இந்த அந்தியோகியாவில உருவெடுத்தாங்க. இதனால்தான் அங்க முதலாக விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பேர் வந்ததை பார்க்கலாம். அடுத்தது 22, 23. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான் அப்படின்றத இதுல பார்க்கலாம். இது வந்து நல்ல இந்த வசனத்தை வச்சு பெரிய பிரசங்கமே பண்ணலாம். அவ்வளவு ஆழமான சத்தியங்கள் இதுல இருக்குது. ஆனா நம்ம பைபிள் ஸ்டடின்றனால இதனுடைய காரியத்தை பார்க்கலாம். இங்க புறஜாதியான கிரேக்கர்கள் வந்து அந்தியோகியாவில் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடத்துல திரும்பி அந்த செய்தி வந்து எருசலேமில் இருந்த அப்போஸ்தலர்களுக்கு எட்டியதுன்றது பார்க்கலாம். அப்போ யூதர்களுக்கு என்று மட்டுமே இதுவரை வந்து சுவிசேஷம் பிரசங்கப்பட்ட நிலையில புறஜாதிகள் இடத்திலும் தேவனுடைய வார்த்தை வந்து போச்சு அப்படின்றது இங்க விசாரித்து அறிந்து கொள்வதையும், அதுவும் இல்லாம அங்க வந்து புதிய விசுவாசிகள் வழி நடத்தப்படுறதையும், அதாவது எருசலேம் சபையில விசுவாசமிக்க ஒரு தலைவனை அனுப்ப முடிவு செய்தது அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். அப்போ அதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் வந்து பர்னபா. அவர் வந்து சீப்புரு தீவை சேர்ந்த லேவியராகவும் கனிவும் விசுவாசமும் நிறைந்த மனிதர். இந்த பர்னபாவை பத்தி பல காரியங்கள் நான் எழுதி வச்சிருக்கேன். இப்ப வந்து எனக்கு சொல்ல முடியல. ஆனா வந்து இந்த பர்னபா வந்து ரொம்ப அவரை பத்தி நீங்க ஸ்டடி பண்ணாலே நிறைய காரியங்கள் நம்ம படிக்கலாம். 12 பாயிண்ட் படிக்கலாம். அவர் லேவியராக இருந்தாலும் ரொம்ப கனிவும் விசுவாசமும் நிறைந்த மனுஷரா இருந்தது மாத்திரம் இல்ல, ஒரு பெருந்தன்மையான, அடுத்தவங்களை தட்டி எழுப்பி இவர் தான் கரெக்டானவரு வெளியில போறதுக்கு அப்படின்னு
அடுத்தவங்களை வந்து, அதாவது இவர் இங்க இருந்து போய் தர்சு பட்டணத்துல போய் பவுல கூட்டிட்டு வராரு. அவர் தான் வந்து புறஜாதிகளுக்கு பெர்ஃபெக்டான மனுஷன் பிரசங்கிக்கிறதுக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து 9ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அதுல அங்க வந்து பர்னபாவும் பவுலும் சேர்ந்து ஊழியம் செய்து இருந்ததையும், பவுல் எப்படி வந்து பிடிக்கப்பட்டதையும், இயேசுக்காக பிடிக்கப்பட்டதையும், சவுல் பவுலாக மாறினதையும் நம்ம பாக்குறோம். அந்த பவுல், அவ்வளவு வைராக்கியமான பவுலை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்னபா உணர்ந்ததுனால இவர் போய் சந்தோஷமா பவுல போய் கூப்பிடுறதுக்கு போறதையும் பார்க்கலாம். இப்ப இந்த சீப்புரு, அதுவும் இல்லாம பர்னபா வந்து லேவியர் என்பது வேதாகமத்தில் எங்க எழுதிருக்குதுன்னா அப்போஸ்தலர் 4:36 எழுதிருக்குது. ரொம்ப தெளிவா எழுதிருக்கிறது. அதுல வசனம் எப்படி இருக்குன்னா, சீப்புரு தீவானும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசேப்பு என்பவன் லேவியனா இருந்தான். இந்த வசனத்திலிருந்து இந்த தகவல் நம்ம பார்க்கலாம். அதுவும் இல்லாம இவருடைய இயற்பெயர் வந்து யோசேப்பு, பட்டப்பெயர் தான் வந்து பர்னபா, என்னன்னா ஆறுதலின் மகன் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல வந்து இந்த ஸ்லைடோட நான் முடிக்கிறேன். நானு ஆக்சுவலி இன்னொரு ஒரு 4 ஸ்லைடு இருக்குது, ஆனா அடுத்த வாரத்துக்கு அது போயிட்டோம். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின்படி லேவியர்களுக்கு கானான் தேசத்துல அதாவது சொத்து சுதந்திரம் எல்லாம் ஒதுக்கப்படாவிட்டாலும் ஆபிரகாமுடைய பரம்பரை சிதறலுக்கு பிறகு இந்த சீப்புரு என்ற தீவுகள் வாழ்ந்த லேவி குடும்பத்துல தான் பர்னபா பிறந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா தான் ஈவன் அந்த அப்போஸ்தலர் 4:37 பாக்குறோம். அவர் வந்து அந்த நிலத்தையெல்லாம் வித்து போய் அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தார்ன்றத பாக்குறோம். அது இல்லாம இந்த இதே அதிகாரம் 22-23 குறைகளை தேடாமல் தேவ கிருபையை காண்போம் அப்படின்ற காரியத்தை பாக்குறோம். அப்போ பர்னபா வந்து அந்தியோகியாவுக்கு வந்த போது மக்கள்கிட்ட கடந்த கால குறைகளையோ இல்ல பலவீனங்களையோ பார்த்து அதை பெருசுப்படுத்தாம அவங்க வாழ்க்கையில கிரியை செய்த தேவனுடைய கிருபையை மட்டுமே கண்டு மனதார சந்தோஷப்பட்டார். உங்களுக்கு அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, நீங்க அப்படி பண்றீங்க, எப்படி பண்றீங்க போய் பிரீச் பண்ணல. அவங்களுடைய நிறைவை காண கர்த்தர் கிருபை செய்தார். அது இல்லாம இன்னொன்னு 11ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்துல எப்படி பார்க்கலாம்னா, கிறிஸ்துவில் வந்து உறுதியாய் நிலைத்திருக்கிற உற்சாகப்படுத்துவோம் அப்படின்ற வாக்குத்தத்தம் அந்த வசனத்தை பாக்குறோம். அப்போ வாழ்க்கையில எந்தவித சோதனைகளும் உபத்திரவங்களும் வந்தாலும் மனுஷர்களை சாராம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நங்கூரம் போல நம்ம பிடித்துக்கிட்டோம்னா அப்பதான் வந்து உறுதியாய் நிலைத்திருக்கும்படி அவர் வந்து எல்லாரையும் உற்சாகப்படுத்த முடியும். அப்போ நம்மளுடைய நம்பிக்கை எல்லாம் ஐயோ அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம பொசிஷன் போச்சு, நம்ம ஊழியம் போச்சு, அப்படி கிடையாது. யாரை எங்க எப்படி பயன்படுத்தணுமோ ஆண்டவர் பயன்படுத்துவார் அப்படின்ற காரியங்களை நல்லா கிளியரா பார்க்கலாம். இனி அடுத்த ஸ்லைட்ஸ அடுத்த வாரத்துக்குள்ள போகலாம். நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசித்து வளர்த்த பரமபிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் எங்களுக்கு கர்த்தாவே இந்த அந்தியோகியா பத்தியும் கர்த்தாவே சீப்ரு தீவையும் கர்த்தாவே நாங்கள் பார்க்க தேவனே தீரு சீதனுக்குள்ள காரியங்கள் எல்லாம் பார்க்க தேவன் உதவி செய்தீங்க. அப்பா பர்னபாவை கொண்டு கர்த்தாவே பல காரியங்கள் செய்தது போல பவுலை தட்டி எழுப்பி கர்த்தாவே அநேகருக்கு கர்த்தாவே சாட்சியாக வைத்தது போல நாங்களும் எங்க ஊழியங்கள்ல கர்த்தாவே அப்பா நல்ல வளர்ந்து வருகிறவர்களை தட்டி எழுப்பி மேலே கொண்டு வர தேவன் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே எங்களுக்கு மேல வந்துருவாங்களோ அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டும் அப்பா. கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ள வரும்படியாய் எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. துதிகன மகிமையாக ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.